ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததில் எந்த அரசியலும் இல்லை என முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். நான் முதல்வர் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல். முதல்வர் ஸ்டாலினுடனான சந்திப்பில் எந்தவித அரசியலும் இடம்பெறவில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதல்வரிடம் நேரில் நலம் விசாரித்தேன். முதல்வரின் மூத்த சகோதரர் மூக்க முத்து மறைவு குறித்து இரங்கல் தெரிவிக்க சென்றேன். நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப் போவதாகவும் வதந்தி பரப்பும் நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் எள்ளளவும் உண்மை இல்லை. முதல்வருடனான சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் பி டீம் என பேசுகின்றனர். முதல்வரை நான் சந்தித்ததை வைத்து அரசியல் ஆதாயம் தேட சிலர் முயற்சிக்கின்றனர். முதல்வருடனான சந்திப்பு தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு. இந்த சந்திப்பில் எவ்வித அரசியலும் இடம்பெறவில்லை. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அடுத்த சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிதியை நான் ஏதோ இப்போதுதான் வெளியிடுவது போல சில விமர்சனங்கள் எழுகின்றன. இது முற்றிலும் தவறு. சமக்ரா சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே அறிக்கை வெளியிட்டவன் நான். இதேபோன்று ஈவே ராமசாமி அண்ணாதுரை பற்றி விமர்சித்து பேசிய இந்து முன்னணிக்கு கண்டனம் தெரிவித்தேன். இதேபோன்று இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இஸ்லாமிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக மாநிலங்களவையில் வாக்களிக்க உத்தரவிட்டேன். நான் எங்கு இருந்தாலும் தமிழக மக்களின் உரிமை, தமிழக மக்களின் நலன் என்று வந்துவிட்டால் ஜெயலலிதா வழியில் செயல்படக்கூடியவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என OPS கூறினார்.